இது நாள் வரையில் முக்கிய கட்சிகளாக அவர்கள் மீது ஒரு இது இருக்கலாம், அவங்களுக்கு அதிருப்தியோட ஒரு அவநம்பிக்கை இருக்கலாம், அவநம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் அவங்க திமுகவோ அதிமுக இதில் அவரை விமர்சிக்கலை இதுவரையில். பட் திமுக இவரை விமர்சிக்கிறாங்க. அவர் அந்த அணுகுமுறையை ஓகே அதை பண்ணும் பொழுது அவர்களும் எவ்வாறு இருந்திருக்கிறார்கள் என்று அவர்கள் அந்த பழங்காலத்தை பற்றி யோசித்து அவங்க சொல்லலாம். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் இப்போ நடந்த காலத்தில் நடந்துட்டாங்க, அவங்க அப்படி செஞ்சுட்டாங்க போயிட்டாங்கிறதுக்காகவே இப்போ இந்த நிகழ்காலத்தில் இருக்கின்ற துக்ககரமான சம்பவங்களை அதை வைத்து நம்ம முக்கியத்துவத்தையோ இது ஒன்றுமே இல்லைன்ற மாதிரியோ அவர்கள் அந்த மாதிரி நினைக்கலாம். பட் ஆனால் நான் என்ன சொல்கிறேன், அது சரியான அணுகுமுறை இல்லைன்ற. நீங்கள் அதில் என்ன உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது, அதில் என்ன ஒரு கான்சலேஷனும் இல்லையே. அதாவது அந்த காலத்தில் 40 வருஷத்துக்கு முன்னால் அவங்கெல்லாம் பண்ணலையா, 30 வருஷத்துக்கு முன்னால் பண்ணலையா, பண்ணியிருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. பட் அந்த பழங்கதைகளை சொல்லுவதனால நிகழ்கால வேதனைகளை நாம் எவ்வாறு புறந்தள்ளுவது, எவ்வாறு அதை ஒன்றுமே நடக்காத மாதிரியாகவோ இல்லை அதை கடந்து போய் எப்படி போக முடியும், அதிலிருந்து படிப்பினையை நம்ம கற்றுக்கொள்கிறோமா கற்றுக்கொள்ளவில்லையா, அந்த கேள்விதான் வருகிறது.